வாழப்பாடியில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சேலம் கிழக்கு மாவட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் தனியார் திருமண மண்டபத்தில் தேமுதிக ஆலோசனைக் கூட்டத்தில் வாழப்பாடி நகர செயலாளர் பூபாலன் வரவேற்பு உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட அவைத்தலைவர் கணேசன் தலைமையில் கிழக்கு மாவட்ட பொருளாளர் பழனிசாமி முன்னிலையில் இக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கிழக்கு மாவட்ட செயலாளர் AR இளங்கோவன், கேப்டன் மற்றும் துணை செயலாளர் ஆத்தூர் சுல்தான் பாஷா, கெங்கவள்ளி சட்டமன்ற முன்னாள் MLA மகளிரணி செயலாளர் சுபாரவி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். கூட்டத்தில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவது குறித்து BLA 2 குறித்து பல்வேறு ஆலோசனைகள் கட்சி நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் சுகுமார், சுந்தர், சதீஷ், புவனா செல்வம், பொதுக்குழு உறுப்பினர்கள் பிரகாசம், ஜெய்சங்கர், சிவலிங்கம், தங்கராஜ், இளையராஜா, மேலும் வாழப்பாடி வடக்கு ஒன்றிய செயலாளர் பழனிசாமி, பேலூர் நகர செயலாளர் சண்முகம், தொட்டியம்பாளையம் தங்கராஜ் மற்றும் வாழப்பாடியில் தேமுதிக சார்பாக தீர்மானங்கள். நிகழ்ச்சியின் முன்னதாக கேப்டன் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் இந்த கூட்டத்தில் தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் அவர்களின் ஓராண்டு நிறைவு நாளையொட்டி தலைமை நடத்தும் குரு பூஜையில் சேலம் கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொள்வோம் எனவும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பொதுச் செயலாளர் பிரேமலதா 14/12/2024 அன்று சேலம் மாவட்ட கைத்தறிப்பட்டு, கைத்தறி நூல், சேலைகள், நெசவு தொழில் கடந்த 3 ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் தொழிலாளர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க பொதுச் செயலாளர் வருகை தருகிறார். அவருக்கு நாம் சிறப்பான முறையில் வரவேற்பு கொடுக்க வேண்டும் என தீர்மானம் இயற்றினர். தமிழகத்தில் பெஞ்சல் புயல் காரணத்தினால் கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், கள்ளக்குறிச்சி, சேலம் ஆகிய மாவட்ட மக்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டு உள்ளார்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, விவசாயிகளுக்கும் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என இக்கூட்டத்தின் வாயிலாக வலியுறுத்தப்பட்டது. சேலம் மாவட்டத்தில் உற்பத்தியாகும் வசிஷ்ட நதி, திருமணிமுத்தாறு, சரபங்கா, கல்லாறு போன்ற ஆறுகளில் பெஞ்சல் புயலின் போது பெய்த கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. சேலம் மாவட்ட ஆட்சியர் சேலம் மாவட்டத்தில் உள்ள 6 ஏரி, குளங்கள், நீர்வழி பாதைகள் உள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்றி அரசுக்கு சொந்தமான நிலங்களை கைப்பற்றி பாதுகாக்க வேண்டும் என இக்கூட்டத்தில் வாயிலாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திமுக ஆட்சியில் தமிழகத்தில் அனைத்து துறைகளிலும் லஞ்சம் இல்லாமல் எந்த பணியும் நடக்காது என்பது போன்ற உணர்வு மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது. அதேபோலதான் தற்போது கூட வாழப்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் லஞ்சம் பெற்றதாக அதிகாரி ஒருவர் கைது என்ற செய்தி வந்தது. அரசு துறையில் லஞ்சமும் ஊழலும் சகஜமாக உள்ளதை இக்கூட்டம் வன்மையாக கண்டிக்கிறது என்று சேலம் மாவட்டத்தில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கு, நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி அமைப்புகளுக்கு திமுக அரசு 3 ஆண்டு காலமாக போதிய நிதி ஒதுக்காமல் பணிகளை முடக்கி வைத்துள்ளதை இக்கூட்டத்தின் வாயிலாக கண்டனத்தை தெரிவித்தனர். தமிழக அரசு மறைமுகமாக மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி பகுதி மக்களின் சொத்து வரி, மின் கட்டண உயர்வு, பத்திரப்பதிவு கட்டண உயர்வு என்று மக்கள் தலையில் மிளகாய் தேய்கிறது. பத்திரப்பதிவு கட்டணம் உயர்வால் ஏழைகள் இனி ஒரு காணி நிலம் கூட வாங்க இயலாத நிலை இந்த அரசு ஏற்பட்டுள்ளது. இதை கூட்டத்தின் வாயிலாக வன்மையாக கண்டிக்கிறது எனும் இப்படி பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. பழனிசாமி, பேலூர் நகர செயலாளர் சண்முகம், தொட்டியம்பாளையம் தங்கராஜ் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர மகளிரணி நிர்வாகிகள், தொண்டரணி நிர்வாகிகள், கேப்டன் மன்ற நிர்வாகிகள், பேரூராட்சி கழக நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள் என 300க்கும் மேற்பட்டவர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி செய்தியாளர் M. சந்தானமுடன் தவசி ரமேஷ். மாவட்ட கழகத்திற்கு அங்கீகாரத்தை கொடுக்கவில்லை என்று சுட்டிக்காட்டினார். தலைவர்களுக்கு கொடுத்துவிட்டார் அங்கீகாரத்தை. கேப்டன் அங்கீகாரம் இருந்தாலே அவருக்கு பதவியும் கிடைத்தது போலதான் நடத்தி கொண்டிருக்கிற அண்ணா தொங்கு கணேசன் அவர்களே, நமக்கெல்லாம் அதை எப்படி நடத்த வேண்டும் என்று நமக்கெல்லாம் வழி சொல்லி நமக்கெல்லாம் வாய்ப்பு நான் பல முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி பல இடங்களில் நான் பேசியிருந்தேன். இந்த தொடர் ஓட்டத்தை யார் முதலில் எடுத்து அடுத்த ஒரு இடத்திலே கொண்டு போய் அந்த குச்சியை கொடுத்து, அடுத்த ஒரு இடத்திலே கொண்டு போய் அந்த குச்சியை கொடுத்து, அந்த நிகழ்விலே யார் அந்த குச்சியை முன்னேற்றி சென்று கொண்டு கொடுக்கிறார்களோ அவர் அரசியல் களத்திலே விட்டுவிட்டு அந்த சாமான்